புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த வழக்கில் முன்னாள் IFS அதிகாரி மற்றும் GST கண்காணிப்பாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. இந்த நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல சன்பார்மா நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பேரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலி மாத்திரைகள் தயாரித்த ராஜாவின் தொழிற்சாலை, மருந்துகள் தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தி சுமார் 600 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமாக ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் ஃபார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் சீல் வைத்தது மட்டுமன்றி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டிலிருந்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்ததோடு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் அதிகாரிகளுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்த தகவல் அடங்கிய டைரியை எடுத்து சென்றனர். தற்பொழுது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்ற நிலையில் போலி மருந்து விவகாரத்தில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் ஆளுங்கட்சியான NR காங்கிரசின் பிரமுகரும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளருமான NR மணிகண்டன் உட்பட மொத்தமாக 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் GST கண்காணிப்பாளர் பரிதா ஆகியோர் இருவரை சிறப்பு விசாரணை குழு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட சீட் கேட்டவர். அது மட்டுமின்றி பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் பட்டியலில் முன்னாள் அதிகாரி சத்தியமூர்த்தி பெயரும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.